இப்போ வந்து காற்றெல்லாம் ரொம்ப மாசுபட்டுருச்சு. இங்கே நெறைய ரசாயன புகையெல்லாம் வந்து காற்றில நெறைய மாசுக்கள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், கண்களை பாதுகாக்கணும். அதனால் நம்ம வந்து ஒரு நகரங்களில் வாழ்கிறோம் அப்படிங்கும்போது, நம்ம வாகனங்களில் பயணிக்கிறோம், டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா, கண்ணை மறைப்பதற்கு அந்த கண்ணாடி தேவை. ஹெல்மெட்டு போட்டு கண்களை மறைப்பதற்கான அந்த கண்ணாடி ஹெல்மெட்லேயே இருக்கும். ஹெல்மெட் வந்து எதுக்காகன்னா, ஹெல்மெட்டு போட்டால் நம்ம கீழே விழுந்தா ஒரு வேளை தலையில் அடிபடாது. ஒரு வேளை வந்து ஏதாவது நம்ம வந்து ஏதாவது விபத்து ஏற்படுது, அப்போது ஒரு ஒரு வண்டியோட டயர் வந்து நம்ம தலையில் ஏறுது. அதனால நம்ம ஹெல்மெட்டு ஓரளவுக்கு தான் பாதுகாக்கும். ஹெல்மெட்டு உடஞ்சி போக தான் செய்யும், இருந்தாலும் ஓரளவுக்கு பாதுகாக்கும். அதனால் அந்த அந்த மாதிரியான பாதுகாப்புக்காக நம்ம ஹெல்மெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் நம்ம தனியாக கீழே போய் விழுறோம் அப்படின்னா, தலை வந்து ஒரு தலையில் ஹெல்மெட் மாட்டியிருந்தால் அந்த தலை வந்து தரையில் வேகமாக அடிக்காது. அதன் மூலம் அந்த பாதுகாப்பு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு பாதுகாப்பு என்னென்னாக்கா, ஹெல்மெட் மூலமாக நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான பாதுகாப்பு கண்களுக்கு தான். எப்படின்னா, நம்ம ஹெல்மெட்டில் உள்ள கண்ணாடி இருக்கும், அதை இறக்கி விட்டுட்டு கண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு தான் நம்ம ஹெல்மெட்டை போட்டுட்டு நம்ம வண்டியை ஓட்டுவோம். இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, கண்கள் வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஹெல்மெட் இல்லாமல் நம்ம டூ வீலர் ஓட்டும்போது நமக்கு ஏற்படுகிற மிக முக்கியமான பாதிப்பு, ஹெல்மெட் இல்லாமல் நீங்கள் எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் கண்கள் பாதிக்கப்படுது. கண்களுக்குள்ளே வேகமாக நிறைய துகள்கள், காற்றில் இருக்கிற துகள்கள், தூசு, நுண்ணிய மணல் துகள்கள் எல்லாம் கண்ணில் போய் அடிக்கும். அப்போது நிறைய ரசாயன கழிவுகள்லாம் காற்றில் இப்போ கலந்துருக்கு, அதெல்லாம் கூட கண்ணில் வேகமாக போய் இதனால் கண் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் வந்து ஹெல்மெட் போடுறது முக்கியமாக எதுக்குன்னு நினச்சிக்கோங்க, தலைக்கு கிடையாது. முதல் பாதுகாப்பு கண்களுக்கு தான். ஹெல்மெட்டு அப்போ கண்களுக்கு பாதுகாப்புன்னா, ஹெல்மெட்டு போட்டால் வெறும் கண்ணாடி மாட்டிக்கலாமா? கண்ணாடி கூட மாட்டிக்கோங்க. ஹெல்மெட்டு நீங்கள் தலைக்கு போடல, இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா, ஆனால் அங்கே போலீஸ் பிடிச்சிருவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் போலீஸுக்கு பயந்தும் நீங்கள் நடந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து ஹெல்மெட்டு போடுறதுக்கான காரணம், ஒருவேளை ஹெல்மெட்டு போட்டு சப்போஸ் நீங்கள் கீழே விழுந்தீங்க அப்படின்னா உங்கள் தலை வந்து தரையில் வேகமாக அடிக்கும்போது, சப்போஸ் ஹெல்மெட் போட்டிருந்தீங்கன்னா அது உங்கள் தலைக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் அது ஒரு பாதுகாப்பு. இருந்தாலும் முக்கியமான பாதுகாப்பு எதுனாக்கா, கண்கள். அந்த ஹெல்மெட் போடும்போது கண்ணாடி இறக்கி விடும்போது உங்கள் கண்கள் நல்லா பாதுகாக்கப்படுது. கண்களுக்குள்ளே நிறைய தூசுகள்லாம் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஹெல்மெட் போடாமல் கண்ணாடி போடாமல் நீங்கள் வந்து டூ வீலர் ஓட்டும்போது உங்கள் கண்களில் நிறைய தூசுகள் உள்ளே போகும். நுண்ணிய மணல் துகள்கள், ரசாயன கழிவுகள் இந்த காற்றில் கலந்துருக்கும். நகரங்களில் வசிப்பவராக நீங்கள் இருந்தால், சென்னை, இப்போ மதுரை, திருச்சி அல்லது சிறுநகரங்கள், பெருநகரங்களில் வசிப்பவராக இருந்தால், அந்த காற்றில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது. அது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், கண்ணுக்குள்ளே போய் நீங்கள் பயணம் செய்யும்போது, டூ வீலரில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும்போது அந்த காற்றில் கலந்து இருக்கிற ரசாயன அது வந்து ஒரு மாதிரி கெட்ட கழிவு. அது காற்றில் கலந்துருக்கும். காற்றே வந்து ஒரு புகையாகத்தான் இருக்கும் இந்த நகரங்களில். அதெல்லாம் கண்ணுக்குள்ளே போய் கண் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் கண்களை நல்லா பாதுகாத்துக்கணும். கண்களை பாதுகாக்கும் விதமாக என்ன பண்ணணுன்னா, ஹெல்மெட்டு போடணும், கண்டிப்பாக போடணும். கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு போகணும். கண்ணாடியால் கண்களை மூடிக்கொண்டு கண்ணாடிக்குள் இருந்து கொண்டு நம்ம பார்க்கணும் இந்த வெளியில். அப்போ வந்து கண்கள் ரொம்ப பாதுகாக்கப்படும். இன்னொன்று, கூலிங் கிளாஸ். பகல் நேரத்தில், வெயில் நேரத்தில் போகிறீங்கன்னா கூலிங் கிளாஸ் இறக்கி விட்டுட்டு போங்க. அதன் மூலம் என்னென்னா, நீங்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்ம கண்ணை சுருக்கிக்கிட்டே பார்ப்போம். கண்ணை சுருக்கிக்கிட்டே நம்ம பார்க்கும்போது அது நமக்கு வந்து தலைவலி ஏற்படுத்தும். நீங்கள் அதே ஒரு கூலிங் கிளாஸ் இறக்கி விட்டிங்கன்னா கண்ணை தெளிவாக விரித்து பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. வெயில் அதிகமான வெளிச்சம் எதுவும் வந்து கண்ணுக்குள்ளே போகுது. ஏன்னா கூலிங் கிளாஸை விட்டுட்டு நீங்கள் பார்க்குறீங்க. கூலிங் கிளாஸ் வந்து அந்த ஹெல்மெட்டில் இருந்ததுன்னா அதன் வழியாக நீங்கள் வெயில் நேரத்தில் வெளியில் பார்க்கும்போது நீங்கள் தைரியமாக கண்ணை திறந்துட்டு, நல்லா அகல திறந்துட்டு பார்ப்பீங்க. கண்ணை சுருக்க மாட்டீங்க, நெத்தியை சுருக்க மாட்டீங்க. கண்ணை சுருக்கிட்டு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த கூலிங் கிளாஸ் இல்லைன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, கண்ணை சுருக்கிட்டு பார்ப்பீங்க. ஏன்னா வெளிச்சம் வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை நேரடியாக பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது கண்ணை சுருக்கிட்டு பார்க்கும்போது, நெற்றியை சுருக்கி கொண்டு பார்க்கும்போது அது வந்து ஒரு தலைவலியை ஏற்படுத்தும். ஒரு மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும், டென்ஷனை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு கூலாக இருக்க முடியாது, குளிர்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்க முடியாது. உங்கள் மனநிலையே சூடாயிரும், உடம்பே சூடாயிரும். அதனால் வந்து ஒரு வெயிலில் போகிறீங்க, வெளிச்சத்தில் போகிறீங்க, பகல் வெளிச்சத்தில் போகிறீங்கன்னா கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு நீ போகிறது, நீங்கள் இந்த வெயிலில் பயங்கரமாக வெயில் அடித்தா கூட, வெளிச்சமாக இருந்தால் கூட நீங்கள் கண்களை அகல திறந்து இந்த உலகத்தை பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுனாக்கா, ஒரு குளிர்ச்சியான மனநிலையுடன், எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும்
நீங்கள் ஒரு குளிர்ச்சியான மனநிலையில் இந்த உலகத்தை பார்ப்பீங்க. நெற்றியை சுருக்காமல், கண்களை சுருக்காமல் நல்லா விரித்து பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க, அதனால் வந்து கண்களை நல்லா விரித்து பார்ப்பீங்க. உங்கள் கண்களில் தூசும் படாது. ஏன்னா தூசு படுங்கிற பயத்தில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், கண்களை சுருக்கியே பார்ப்போம். ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்களை அடிக்கடி ரொம்ப சுருக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒருவேளை தூசு படும். காற்றில் அவ்வளோ மாசுக்கள் கலந்துருக்கும் போது கண்களை எதுவும் தூசு பட்டுறக்கூடாது, தூசு உள்ளே போயிடக்கூடாது. அதில் வெளிச்சம் ஓவராக இருக்குது, சூரிய ஒளி வெளிச்சம் ஓவராக இருக்குது, அப்போ கண்களை சுருக்கும், நெற்றியை சுருக்கும். இதனால் கோபம் அதிகமாகும், மன அழுத்தம் அதிகமாகும், தலைவலி வரும், டென்ஷன் வரும். வெளியில் போனாலே நமக்கு டென்ஷன் ஆகும். அதனால் என்ன பண்ணோம், வெளியில் போகிறதுக்கே நம்ம அச்சப்படுவோம். அதனால் வந்து வெளியில் போனால் டென்ஷன் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு தான் நம்ம விரும்புவோம். அதனால் வந்து வெளியில் போகும்போது எப்போவுமே ஒரு கூலிங் கிளாஸ் உள்ள ஹெல்மெட்டை மாட்டிட்டு போகிறது பகல் நேரத்தில் ரொம்ப நல்லது. பகல் நேரத்தில் நீங்கள் வெளியில் போகிறீங்க, இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறேன்னா ஒரு கூலிங் கிளாஸ் உள்ள ஹெல்மெட்டை போட்டுக்கிறது உங்களுக்கு தலைவலி எதுவும் வராது. கண்களும் பாதுகாப்பாக இருக்கும், கண்களில் எந்த தூசுகளும் படாது. வெளிச்சம் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் சரி கண்களை நல்லா திறந்து பார்க்கலாம். ஒரு குளிர்ச்சியான மனநிலையுடன் ஒரு உச்சி வெயிலில் கூட பார்க்கலாம். அது இன்னொன்று ஹெல்மெட் மாட்டுறதுனால இன்னொரு பயன் என்னென்னாக்கா, ஹெல்மெட் நீங்கள் ஒரு வெயிலில் போகிறீங்க அப்படின்னா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் பயணம் செய்கிறீர்கள் வெயில் நேரத்தில். அந்த பயணம் செய்து முடித்த உடனே ஹெல்மெட்டை தொட்டு பாருங்கள். மேலே உள்ள ஹெல்மெட்டை தொட்டு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும், பயங்கர சூடாக இருக்கும். அந்த வெயில் ஃபுல்லாக அந்த ஹெல்மெட்டில் பட்டதுனால அந்த சூடு அந்த ஹெல்மெட்டில் இருக்கும். ஒருவேளை ஹெல்மெட் அணியாமல் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அந்த சூடு ஃபுல்லாக உங்கள் தலையில் தான் விழுந்திருக்கும். அதனால் ஹெல்மெட்டுங்கிறது வந்து பல்வேறு குணங்களில் அது நமக்கு பயனுள்ளதாக. வெறுமனே வந்து நீங்கள் விபத்தின் போது கீழே விழுந்தால் மட்டும் உங்கள் மண்டையை பாதுகாக்கிறதுக்காக தான் ஹெல்மெட்டுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் இருக்காங்க. ஹெல்மெட் போடுறதுனால ஏற்படுகிற நன்மை வந்து வெயில் வந்து மண்டையில் டைரெக்டாக, அதாவது ஒரு உச்சி வெயிலில் நீங்கள் வந்து எங்கே பயணித்தாலும் சரி அரை மணி நேரம் பயணிப்பீங்க, ஒரு மணி நேரம் கூட பயணிப்பீங்க. ஒரு மணி நேரம் உங்கள் மண்டை வெயிலில் காஞ்சினா என்ன ஆகுறது, அதை தடுக்கிறதுக்கு அந்த ஹெல்மெட் உதவுது. அப்புறம் போகிற வர இடங்களில் தூசுக்கள் கண்களில் படக்கூடாது. அதுக்காக அதை வந்து ஹெல்மெட்டு அந்த கண்ணாடி நம்ம இறக்கி விட்டு, ஹெல்மெட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும், அதை இறக்கி விட்டு நம்ம போகும்போது கண்களில் தூசு படாமல் பாதுகாக்குது. அப்புறம் வந்து ரொம்ப வெளிச்சம், ஒரு காற்றில் உள்ள தூசுக்கள் கண்ணில் பட்டு விடக்கூடாது, அந்த பயம் நமக்கு இருக்கும். அது மாதிரி காற்றில் உள்ள தூசுக்கள் கண்ணில் பட்டு விடக்கூடாது. வெளிச்சம் கண்ணை வந்து நமக்கு கூச செய்யும். ரொம்பவும் வெளிச்சத்தை பார்க்கும்போது கண்கள் கூசும். அப்போ நம்ம நெற்றியை சுருக்கி கொண்டு பார்ப்போம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு கூலிங் கிளாஸ் உள்ள ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நெற்றியை சுருக்க மாட்டோம், கண்களை சுருக்க மாட்டோம், தெளிவாக கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்ப்போம். நம்ம போகிற வழியை பார்த்து நம்ம வண்டியை ஓட்டுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தலைவலி வராது. இன்னும் நிறைய கவனத்தோடு இருப்போம், நிறைய கவனமாக இருப்போம். வண்டி ஓட்டும் போது இன்னும் கவனமாக இருக்கும். அதனால் அந்த வகையிலையும் வந்து ஹெல்மெட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது. அதனால் கூலிங் கிளாஸ் உள்ள ஹெல்மெட் இருக்கிறது ரொம்ப நல்லது. சில ஹெல்மெட்டில் கூலிங் கிளாஸும் இருக்கும், அப்புறம் நார்மல் கிளாஸும் இருக்கும். கூலிங் கிளாஸ் இல்லாத ஒரு கண்ணாடியும் இருக்கும். இந்த ரெண்டும் இருக்கிற ஹெல்மெட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி ஹெல்மெட்டோட பயன் இருக்குல்ல, அது கண்களை மிகவும் பாதுகாப்பதற்கு உதவி செய்கிறது. அப்புறம் பகல் நேரத்தில் நீங்கள் எங்கே வெளியே போனாலும் சரி, நடந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வெயிலில் போகிறீங்க, வெயில் நேரத்தில் வந்து வெளியில் நடந்து போகிறீங்க அல்லது ஏதோ பிரயாணம் செய்கிறீர்கள், பஸ்ஸில் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கண்களை பாதுகாப்பதற்கு ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம் அல்லது ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதன் மூலம் என்னென்னா வெளிச்சத்திலிருந்து உங்கள் கண்களை பாதுகாக்கலாம். அதிகப்படியான வெளிச்சத்தில் உங்கள் கண்கள் கூசாமல் பார்த்து கொள்ளலாம். அப்போ காற்றில் உள்ள தூசுக்கள், நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போதும் அந்த பஸ்ஸும் வேகமாக போவோம், அப்போ நீங்கள் ஜன்னலோரமாக உட்காந்துருப்பீங்க, உங்கள் கண்களில் தூசு வந்து உள்ளே போய் விடக்கூடாது. அதனால் வந்து கண்கள் வந்து இந்த மாதிரி நம்ம பிரயாணம் பண்ணும்போது வெறுங்கண்ணோட நம்ம வந்து கண்ணாடி எதுவும் போடாமல் நம்ம பிரயாணம் பண்ணும்போது நம்ம கண்களுக்குள் ஏராளமான தூசுக்கள் வேகமாக மோதும். இது வந்து சிறிய சிறிய காயத்தை கண்களுக்குள் ஏற்படுத்தலாம். ஏன்னா நீங்கள் வேகமாக போகிறதுனால காற்றில் உள்ள அந்த தூசு கண்களில் வேகமாக மோதும், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் வந்து கண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த ஹெல்மெட் ரொம்ப உதவியாக இருக்குது. வெளிச்சத்திலிருந்து அந்த உச்சி வெயில் அந்த வெளிச்சம் அதிலிருந்து கண்களை பாதுகாப்பதற்கு ஹெல்மெட் உதவுது. அப்புறம் வந்து காற்றில் உள்ள தூசுக்கள் கண்களில் மோதாமல் இருப்பது ஹெல்மெட் உதவுது. அதுமாதிரி வெயில் நேரத்தில் நம்ம வந்து டூ வீலரில் போகும்போது அந்த வெயில் சூடு மண்டையில் நேரடியாக படுவதை தவிர்ப்பதற்காக இந்த ஹெல்மெட் உதவுது. இப்படி ஹெல்மெட்டோட பயன்பாடு இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வெளியே போகவே மாட்டீங்க.
அதனால் ஹெல்மெட்டு போடணும். அப்புறம் வந்து தனியாக நீங்கள் வந்து வண்டி ஓட்டாமல் எங்கேயாவது தனியாக போகிறீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டுக்கிறது நல்லது. கண்களை பாதுகாப்பதற்கு கண்ணாடி தேவை. எப்படி கால்களை பாதுகாப்பதற்கு நம்ம செருப்பு போடுறோமோ அது மாதிரி கண்களை பாதுகாப்பதற்கு கண்ணாடி அணிவது ரொம்ப நல்லது. கண்ணாடினா லென்ஸ் இல்லாத கண்ணாடி, வெறும் அந்த தூசுக்களையும் வெளிச்சத்தையும் தடுக்கிற கண்ணாடி அணிவது ரொம்பவும் அறிவுபூர்வமான நடைமுறை. நிறைய கூச்சப்படுவாங்க கண்ணாடி போடுறதுக்குலாம். இந்த மாதிரி காரணம் அறிந்து நம்ம ஒரு கண்ணாடி போடுறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். நம்மளே நாமே பழக்கப்படுத்திக்கிட்டாங்கன்னா அது நமக்கு ரொம்ப நல்லது. வெறும் ஸ்டைலுக்காக போடும்போது தான் கூச்சமாக இருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் நம்ம கண்களை பாதுகாப்பதற்கு இந்த கண்ணாடி வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணும்போது அதை பயன்படுத்துறதுல நமக்கு எந்த கூச்சமும் ஏற்படாது.